இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் இன்றைய சகோதரத்துவ உணர்வின் தேவையை எடுத்து காட்டுகிறது. மனிதர்களிடையே மட்டுமல்ல, கடவுளுடனான நமது உறவிலும் சகோதரத்துவத்தின் பல்வேறு படிநிலைகளை விளக்குகின்றன. விசுவாசத்திலும் உண்மையிலும் அன்பிலும் பகிர்ந்து கொள்வதிலும் உரிமை பாராட்டுவதிலும் சகோதரத்துவத்தின் மேன்மை அடங்கியிருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் சுட்டி காட்டுகிறது. எடுத்துக்காட்டிற்கு, முதல் வாசகத்தில் நீதி தலைவர்கள் 11:29 முதல் 39 வரை உள்ள இறைவசனங்களில் இப்தா அவசரமாக எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் எடுத்த சபதத்தினால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற நேர்ச்சை மற்றும் தனிமைப்படும் நிலையை விலையாக பெற்ற அவரது மகனின் துயரம் நிறைந்த தியாகத்திற்கு அவை வழிவகுக்கிறது. கடவுளின் விருப்பமானது தனது முறையான புரிந்துணர்வு மற்றும் குழுமத்தில் பிறரது ஆதரவு இல்லாமையினால் என்ன நடக்கும் என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. இப்தாவின் மகள் நேர்ச்சைக்கு அடிபணிந்திருந்தாலும் அதன் விலையை அவள் சுமக்கிறாள். இங்கே உண்மையான மனிதகுல சகோதரத்துவம் இல்லாமல் போயிற்று. உண்மையான சகோதரத்துவம் என்பது இரக்கத்தோடு இருப்பதும், பிறரோடு உரிமை பாராட்டி உரையாடுவதும், பொறுப்புகள் பகிர்ந்து கொள்வதும், வாழ்க்கையின் கண்ணியத்தை மதிப்பதும், தியாகத்தை விட கருணைக்கான கடவுளின் விருப்பத்தை அங்கீகரிப்பதுமே ஆகும். அடுத்ததாக, பதிலுரை பாடலில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்வதில் உள்ள ஆழமான சகோதரத்துவ உணர்வையும் வெளிப்புற தியாகங்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறார் திருப்பாடலாசிரியர். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் கீழ்ப்படிதலுக்கு என் செவிகள் திறக்கும்படி செய்தி என்ற வசனம் சகோதரத்துவ நம்பிக்கையின் அடித்தளத்தை கொண்டுள்ளது. ஆம், கடவுள் அழிவை தேடுவதில்லை, மாறாக அன்பான கீழ்ப்படிதலை தேடுகிறார். இவை பயத்தினாலோ நேர்ச்சியினாலோ அல்ல, மாறாக வெளிப்படைத்தன்மை, பணிவு, கடவுளுடன் உடன் நடக்கும் விருப்பம் போன்றவற்றில் வேரூன்றிய சகோதரத்துவ அழைப்பு இது. கடவுளுடனான இத்தகைய சகோதரத்துவ உணர்வு இயற்கையாகவே மக்களிடத்திலும் நீண்டுள்ளது. கடவுளின் விருப்பப்படி வாழும் பொழுது நம் சகோதர சகோதரிகளிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் நீதியுள்ளவர்களாகவும் மாறுகிறோம் என்பதை இன்றைய பதிலுரை பாடல் சுட்டி காட்டுகிறது. இறுதியாக, நற்செய்தி வாசகத்தில் திருமண விருந்தின் உவமையில் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கான கடவுளின் அழைப்பை எடுத்து காட்டுகிறார் நமது ஆண்டவரும் சகோதரருமான இயேசு கிறிஸ்து. இங்கே கடவுளது அரசின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காக நல்லவர்கள் தீயவர்கள் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே குறிக்கப்படும் இறையரசின் சகோதரத்துவம் என்பது அழைக்கப்படுவதை பற்றியது அல்ல, திருமண ஆடையாக குறிக்கப்படும் ஆயத்த ஆடையையும் பற்றியது. சகோதரத்துவ வாழ்வு என்பது பொறுப்புடன் வாழும் வாழ்வு, கடவுளுடனும் மற்றவர்களுடனும் ஒற்றுமையாக வாழ தயாராக இருக்கக்கூடிய வாழ்வு. அவரது அழைப்பை புறக்கணிப்பது அல்லது அதை அசட்டை செய்வது கடவுள் கட்டி எழுப்ப விரும்பும் குடும்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கான முயற்சி என்பதை நற்செய்தியானது விளக்குகிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் வழங்கும் உலகளாவிய கிறிஸ்தவ சகோதரத்துவம் என்பது அவசர சபதங்கள், வெற்று சடங்குகள் அல்லது செயல்படாமல் இருத்தலின் மூலம் வாழ்ந்து காட்டப்படுவது இல்லை. மாறாக புரிந்துணர்வுடன் வாழ்க்கையை மதிப்பது, கடவுளின் விருப்பத்திற்கு செவிமடுப்பது மற்றும் அவற்றிற்கு கீழ்ப்படிவதும் ஆகும். கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரது அன்பையும் நீதியையும் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு கொடை மற்றும் பணிவாழ்வு ஆகும். கடவுளுடனும் மற்றவர்களுடனும் ஒற்றுமையுடனும் இரக்கத்தோடும் கருணையோடும் நேர்மையோடும் பணிபுரிவதற்காக கொடுக்கப்படும் அழைப்பாகும். உண்மையான சகோதரத்துவ வாழ்வு என்பது ஒருபோதும் கண்மூடித்தனமான தியாகத்தை பற்றியது அல்ல, மாறாக அன்பில் பகிரப்படுகின்ற வாழ்க்கை. கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிதல் மற்றும்
அவரது அரசின் விருந்தில் ஒன்றாக அமர்ந்திருப்பது என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். கிறிஸ்துவின் சகோதரத்துவ வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.